Hallelujah. Hallelujah. It's really by the grace of God that we have entered into a new month this morning. தேவ கிருபையினால் தான் இந்த காலை நேரம் ஒரு புதிய மாதத்துக்குள் வந்திருக்கிறோம். How gracious our God is. நம்முடைய தேவன் எவ்வளவு கிருபையாய் இருந்திருக்கிறார். He is concerned even the smallest and the tiniest things of our life. நம்முடைய வாழ்க்கையின் மிகவும் சிறிய நுட்பமான காரியங்களை குறித்தும் கருத்துள்ளவராய் இருந்திருக்கிறார். We don't deserve it at all. எதற்கும் எவ்விதத்திலும் அருகதையற்றவர்கள். Let's thank him for his love. இந்த அன்புக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? Let's thank him for his name. அவருடைய திருநாமத்துக்காக நன்றி சொல்லுவோம். Let's thank him for his grace. அவருடைய கிருபைக்கு நன்றி சொல்வோம். And let's go into his presence அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். and worship him. அவரை ஆராதிப்போம். There is a nice song that we used to sing before. முன்பு நாம் பாடுகிற ஒரு அருமையான பாடல் இது. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. அந்த பாடலை இருக்கிற இடத்திலே நாம் அனைவரும் பாடுவோமா? கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே என்னை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னா எனக்கும் நீர்தானே, மன்னா எமக்கும் நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். Hallelujah. Thank you, Lord, for all you, your Lord. goodness. உம்முடைய எல்லா நன்மைகளுக்கும் நன்றி For ஆண்டவரே. protecting us, Lord. எங்களை பாதுகாத்தீரே நன்றி. For preserving us, எங்களை Lord. காப்பாற்றி இருக்கிறீரே நன்றி. For being with us in the past 2 months. கடந்த 2 மாதங்கள் எங்களோடு கூடவே இருந்திருக்கிறீரே. Even as we are entering the 3rd month. எப்போது 3ஆம் மாதத்துக்கு நாங்கள் பிரவேசிக்கும் போது Early hours of this month. இந்த புதிய மாதத்தின் விடியற்காலை பொழுதில் We want to come into your presence. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக வருகிறோம். Because Jesus, ஏனென்றால் இயேசுவே, we want to tell you, உமக்கு நாங்கள் சொல்ல you விரும்புகிறோம். are the most important person in our life. எங்கள் வாழ்க்கையில் நீதான் மிக முக்கியமானவர் அப்பா. How many of you can say that? உங்கள் எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? He is the most important person in our life. நம்முடைய வாழ்க்கையில இயேசுதான் மிக மிக முக்கியமான ஒருவர். No matter what blessings we might see, நாம் என்ன காரியங்களை காணக்கூட இருந்தாலும் சரி, no matter how busy we might be, வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு அலுவல் நிறைந்திருந்தாலும் சரி, we don't want to enter into a new month ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும் போது without waiting in his presence. அவருடைய பிரசன்னத்துக்குள் காத்திருக்காமல்
பார்க்காமல் போக கூடாது. Just like how Mary went early in the morning. அதிகாலையிலே இன்றைக்கு மரியாள் அவரை தேடி She போனது went போலவே seeking for Jesus. இயேசுவை தேடி போனார்களே. Jesus called her name. இயேசு பேர் சொல்லி அவளை He கூப்பிட்டார். said, Mary. மரியாளே என்றார். And she knew that it was a master. தன் எஜமானன் தான் என்று அறிந்து She கொண்டார்கள். said, Rabboni. ரபூனி என்றார்கள். Oh, she was, what a joy filled her. அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நிறைந்த நேரம். Even this early morning. இந்த அதிகாலை நேரத்திலும் Shall we all worship him? நாம் எல்லாரும் அவரை ஆராதிப்போமா? அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். முழு இருதயத்திலிருந்து ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நம்மளுடைய வார்த்தைகளால நம்மளுடைய துதிகளால அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை உயர்த்துவோம், அவரை கனப்படுத்துவோம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. Yes, Lord, even in this early hours, ஆம் ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரங்களிலும் we want to commit everything of our life எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. into your hands. உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் It's கொடுக்கிறோம். all about you, Jesus. இயேசுவே, எல்லாமே உம்மை பற்றியதப்பா. Holy Spirit, hold our hands. பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களை பிடித்துக் கொள்ளும். Every place we go, நாங்கள் போகும் இடமெல்லாம் every person we meet, நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவரையும் all our income and our expenditure, எங்களுடைய எல்லா வரவும் செலவும், all our planning, எங்களுடைய திட்டமிடுதல் our அனைத்தும், desires, எங்கள் ஆசை விருப்பங்கள் we யாவும் place it at your altar. உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறோம். You are our God. நீர்தான் எங்கள் தேவன். You are our guide. நீரே எங்கள் வழிகாட்டி. You are the one who leads us, Lord. நீர்தான் எங்களை நடத்தி செல்லுகிறவர் Lead அப்பா. us step by step. படிப்படியாக Fill us with your joy. உம்முடைய மகிழ்ச்சியால் Fill us நிரப்பும். with your peace. உம்முடைய சமாதானத்தால் Fill ஆட்கொள்ளும். us with your goodness. உம்முடைய நன்மையினால் எங்களை நிரப்பும். Oh, cover us, Lord. எங்களை மூடிக்கொள்ளும் Cover us, ஆண்டவரே. Lord. எங்களை மறைத்துக் Even கொள்ளும் as we ஐயா. are worshiping you, இப்போது எங்களை shall ஆராதிக்கும் we all போது lift up our hands one more time? ஒரு முறை கூட எல்லாரும் கரங்களை And உயர்த்திக் shall we all கொள்வோம். say ஆராதனை? Hallelujah. ஆராதனை என்று சொல்லுவோமே. ஆராதனை. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு. அன்பரே Oh, we love you, Jesus. உம்மை நேசிக்கிறோம் இயேசுவே. Oh, you're so wonderful. நீர் மிகவும் அற்புதமானவர் அப்பா. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. We surrender this hour of worship. இந்த ஆராதனை வேளையை உம்முடையத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Speak to us, Lord. எங்களோடு பேசும் ஆண்டவரே. Speak to us, Lord. எங்களோடு பேசும் கர்த்தாவே. Speak to us, Lord. எங்களோடு பேசும் Let us ஆண்டவரே. not just be hearers of your word. உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து விட Let us வேண்டாம். also be doers of your word. உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறவர்களாய் இருப்போமாக. Lead us
எங்களை வழிநடத்தும், strengthen us. எங்களை பலப்படுத்தும். We give you all the glory. மகிமை எல்லாம் உரித்தாக்குகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. God is such a good God. கர்த்தர் ரொம்ப நல்ல தேவன். We don't deserve anything from him. அவரிடமிருந்து யாதொன்றையும் பெற நமக்கு அருகதை இல்லை. Even if we receive a little thing, கொஞ்சம் பெற்றுக்கொண்டாலும் கூட we have to be so grateful. நாம் அதற்கு மிகவும் நன்றியாய் இருக்க Let's வேண்டும். not allow complaining in our hearts. முறுமுறுப்பு இருதயங்களுக்குள் வரவிடக் கூடாது. Let us not allow comparing in our hearts. நம்முடைய இருதயங்களுக்குள்ளாக எதையும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. But let us always rejoice in him. எப்போதும் அவரில் மகிழ வேண்டும். Apostle Paul says, பவுலடியார் சொல்கிறார், rejoice in the Lord always, and again I say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். Hallelujah. Hallelujah. Usually they say March month will march very quickly. பொதுவாகவே மார்ச் மாதம் வேகமாக ஓடிவிடும் என்று சொல்வார்கள். We're going to very soon get into April. அதி சீக்கிரத்தில் ஏப்ரலுக்குள் செல்ல போகிறோம். But let this month be a month where we will be only declaring his goodness. ஆகிலும் இந்த மாதம் அவருடைய நன்மையின் தயவை பிரகடனம் பண்ணுகிற மாதமாக மாத்திரம் இருப்பதாக. Hallelujah. Hallelujah. Oh, wonderful. Let's listen to the word of God this morning. இந்த காலை நேரத்தில் அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Shall we come at this time into God's hands once again? மீண்டும் ஒரு முறை கூட இந்த நேரத்தை தேவனுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து விடுவோம். Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord. You are our strength. நீர் எங்கள் பலனாய் இருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. It is your presence that gives us courage. உம்முடைய சமூகம் தான் எங்களை தைரியப்படுத்துகிறதப்பா. Because when we look back, all we see is your goodness in our lives. நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி இருக்கும் நன்மைகள் மாத்திரம் தான் தெரிகிறதப்பா. Thank you for being with us even in the past 2 months of this year. இந்த ஆண்டின் கடந்த 2 மாதங்களும் எங்களோடு கூடவே இருந்ததற்கு நன்றி சொல்கிறோம். Even now, Lord, as we begin this month, இப்போதும் இந்த புதிய மாதத்தை நாங்கள் துவங்கும் போதும் Lord, speak to us. கர்த்தாவே எங்களோடு பேசும். Show us what is that you want us to do. நாங்கள் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு காண்பியும். What is that you are going to do and in our lives? எங்கள் வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய போகிறீர் என்பதையும் காட்டும். Guide us, Lord. எங்களை வழிநடத்தும் Strengthen us. எங்களை பலப்படுத்துவீராக. Even as your word is going forth, உம்முடைய வார்த்தை புறப்பட்டு போகும்போதும் let faith be stirred up in the hearts of your people. உம் மக்களுடைய இருதயங்களுக்குள் விசுவாசம் அனல் கொள்வதாக. Let the power of God come upon your people. தேவ வல்லமை உம்முடைய ஜனங்கள் மீது இறங்குவதாக. Let the heavens be opened wherever they are gathered and listening to this word. மக்கள் கூடியிருந்த இந்த வார்த்தையை கேட்கிற இடங்களில் எல்லாம் வானங்கள் Let திறக்கப்படுவதாக. showers of blessing fall upon them. ஆசீர்வாதமான பெருமழை இவர்கள் மேல் பொழிவதாக. Angels of the Lord ascend and descend in that place. அந்த இடத்திலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய் Let இருக்கட்டும். the sword of the Lord be stretched forward. கர்த்தருடைய பட்டயம் முன்னே நீட்டப்படுவதாக. Every chain, every hindrance, everything that hinders them, binds them, be broken in Jesus' name. இவர்களை தடை செய்கிற கட்டி வைக்கிற எல்லா முட்டுக்கட்டையின் தடைகளும் சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தில் நொறுங்கி போவதாக. Every work of the devil, weapon of the devil against your people be destroyed in Jesus' mighty name. உம்முடைய ஜனங்களுக்கு எதிரான பொல்லாத பிசாசின் துஷ்ட துர்க்கிரியைகள் ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் வல்லமையின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. Every sickness be cast out. வியாதிகள் எல்லாம் துரத்துண்டு போவதாக. Heal your people. உம்முடைய ஜனங்களை குணமாக்குவீராக. Deliver them. விடுதலையாக்கும். Strengthen them. பலப்படுத்தும். Fill them with great joy. மிகுந்த சந்தோஷத்தால் நிரப்பும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். As I was waiting for a word from the Lord to share with you even as we begin this new month, இந்த புதிய மாதத்தை ஆரம்பிக்கும் போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய வார்த்தைக்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போது the word the Lord gave is found in Exodus chapter 4. கர்த்தர் கொடுத்த வார்த்தை யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. Exodus 4:12. யாத்ராகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் It வசனம். says, "Now therefore go, and I will be with thy mouth and teach thee what thou shalt say." ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். The Lord says, "I will be with your mouth and teach thee what thou shalt say." நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். This is what happens when the Lord appeared to Moses at the back of the Median desert. அந்த மீதியான் தேசத்தின் பாலைவனத்தின் கொல்லைப்புறத்தில் கர்த்தர் மோசேக்கு தரிசனமான போது நடந்தது இதுதான். The time had come for the Lord to reveal his purpose in Moses' life for the rest of his life. மோசேயின் மீதமுள்ள வாழ்நாளெல்லாம் தேவன் அவருக்கென்று வகுத்த நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான நேரம் வந்தது. And it was to prepare him for a higher purpose, that all that God is going to do the rest of his life. மீதமுள்ள வாழ்நாளெல்லாம் மோசேக்காக தேவன் செய்ய போகுவதாக திட்டமிட்டிருந்த அந்த உன்னதமான உயர்ந்த நோக்கத்தை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். So when the Lord calls him out of the burning bush, அந்த எரிகிற முட்செடியிலிருந்து தேவன் அவரை கூப்பிடும்போது, and the Lord reveals his purpose that he had been chosen to go and deliver his people from Egypt. அவர் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். The first feelings that Moses feels is not excitement. உடனடியாக மோசேக்குள் வந்த உணர்வு ஒரு குதூகல பரவசம் அல்ல. It is not joy. அது சந்தோஷமும் அல்ல. He didn't thank God for counting him worthy of such great high calling. இவ்வளவு பெரிய உன்னதமான அழைப்புக்கு என்னை பாத்திரவானாய் கண்டீரே நன்றி என்றெல்லாம் சொல்லவில்லை. Instead we see Moses feeling unworthy of the calling with which God called him. அதற்கு மாறாக தேவன் தம்மை அழைத்த அந்த மேன்மையான அழைப்புக்கு தான் அபாத்திரவானாக மோசே கருதுகிறதை பார்க்கிறோம். And Moses is giving excuses to God as to why he was not the right person for that job. அந்த பணிக்கு தான் சரியான ஏற்ற நபர் இல்லை என்பதற்கான சாக்குபோக்குகளை மோசே தேவனிடத்தில் அடுக்குகிறார். Basically Moses was saying, அடிப்படையாக மோசே என்ன சொல்கிறார் என்றால், Lord, the Hebrew people have been living in that place for more than 400 years. கர்த்தாவே, எபிரேய மக்கள் அந்த இடத்தில் 400 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். How could I convince them to leave that place, their ancestral home, and go somewhere else? அவர்கள் இவ்வளவு ஆண்டுகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்தை விட்டு அறியாத வேறிடத்திற்கு போகத்தக்கதாக நான் போய் எப்படி அவர்களை சம்மதிக்க வைக்க முடியும்? Why would they listen to me? அவர்கள் நான் சொன்னால் ஏன் கேட்க போகிறார்கள்? This is not trying to convince one or two families to relocate. இது ஒன்றிரண்டு குடும்பங்கள் இடமாற்றத்துக்காக சம்மதிக்க செய்யக்கூடிய காரியம் அல்ல. We're talking about convincing an entire nation of Hebrew people to leave their ancestral home where they, and go to a place where they don't know. எபிரேய மக்கள் முழுவதுமாக வாழக்கூடிய ஒட்டுமொத்த தேசத்து ஜனங்களே மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு குடியேறத்தக்கதாக புறப்படும்படி சம்மதிக்க வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அல்லவா? He's asking, Lord, how could I even convince those people to go on a journey with me to a place they've never seen before? கர்த்தாவே, இதற்கு முன்பு அவர்கள் ஒருபோதும் தங்கள் வாழ்க்கையில் பார்த்திராத ஒரு இடத்திற்கு என்னோடு கூட பயணத்தில் புறப்படுவதற்கு ஏதுவாக எப்படி என்னால் அவர்களை மனதிறங்கி சம்மதிக்க வைக்க செய்ய முடியும் என்று அங்கலாய்க்கிறார். He's saying, Lord, even if I convince those people, அப்படியே நான் அவர்களை சம்மதிக்க வைத்து விட்டாலும், how would Pharaoh let these people go? பார்வோன் எப்படி அவர்களை தன் கையிலிருந்து விடுபட்டு போக அனுப்பி வைப்பார்? Because it is these people who are his workforce. ஏனென்றால் இந்த ஜனங்கள் தான் அவனுடைய வேலையாட்கள் பலமே. It is these Hebrew people he is using to build his great cities and pyramids. அவன் தன்னுடைய மகா பட்டணங்களையும் பிரமிடுகளையும் கட்டுவதற்கு இந்த எபிரேய மக்களை அல்லவா கையாட்களாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். If he lets these people go, all his projects will come to an abrupt end. இந்த ஜனங்களை அவன் தன் தேசத்தை விட்டு வெளியே போக விட்டுவிட்டால் அவனுடைய திட்டங்கள் எல்லாம் பாதியில் நிலைகுலைந்து போய்விடுமே. Lord, how could I convince all those people and the Pharaoh for this to happen? இப்படி இருக்க நீ சொன்ன இந்த காரியம் நடைபெறுவதற்கு ஏதுவாக அத்தனை ஜனங்களையும் பார்வோனையும் எப்படி என்னால் சம்மதிக்க வைக்க முடியும் என்று கேட்கிறார். The task that the Lord asked Moses to do looked too big to his eyes. கர்த்தர் மோசேயை செய்யும்படி சொன்ன அந்த லக்கானது அவர் பார்வைக்கு மிகப்பெரிய லக்காக இருந்தது. That's when the Lord looked at Moses. ஆகவேதான் அந்த நேரத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து said, Moses, all I expect from you is to get up and go. மோசேயே, நீ எழுந்து புறப்பட்டு போனால் போதும் என்று மட்டும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். Go back to Egypt, Moses. மோசேயே, எகிப்துக்கு திரும்பி போவீராக. Once you are there, ஒரு காலத்தில் அங்கே இருந்தீர் அல்லவா? once you are there in the place I tell you to be, நான் இருக்கும்படி உமக்கு சொல்லுகிற அந்த இடத்தில் ஒரு காலத்தில் நீர் இருந்தீர். Lord says, I will be with your mouth. நான் உன் வாயோட கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will teach you what thou shalt say. நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, the plan God has for your future is greater and bigger. உங்கள் எதிர்காலத்துக்கென்று தேவன் வகுத்திருக்கும் திட்டம் பெரிதானது, மிகவும் மேன்மையானது. It's bigger than what your mind can even comprehend. உங்கள் மனம் கிரகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அது மகா பெரியது. If only God will reveal all his plans concerning you to you, you will be just like Moses. உங்களை குறித்து தேவன் வகுத்திருக்கும் தம்முடைய திட்டங்களை எல்லாம் உன்னைக்கு வெளிப்படுத்தி விடுவார் என்று சொன்னால் நீங்களும் மோசேயைப் போலதான் திகைத்து திண்டாடுவீர்கள். Sometimes we say, Lord, why are you showing me one step at a time? பல வேளைகளிலே ஆண்டவரே, ஒரு நேரத்துக்கு ஏன் ஒரு அடியை மாத்திரம் எனக்கு காண்பிக்கிறீர் என்று Why don't you கேட்கிறோம். show me my entire future? என்னுடைய முழு எதிர்காலத்தையும் எனக்கு ஏன் நீர் காண்பிக்க கூடாது? If the Lord will show you all that he has planned for you, உங்களுக்காக நாம் திட்டமிட்டிருக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பாரானால், do you know what we will say? நீங்க என்ன சொல்லுவீங்க We தெரியுமா? will say like Moses, Lord, I don't think I have the ability and skill to do all those things. ஆண்டவரே, நீர் காண்பிக்கிற இதையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலோ திறமையோ எனக்கு கொஞ்சம் கூட இல்லை என்று ஓடி விடுவீர்கள். Lord, maybe you forgot I'm not too good in that subject. ஆண்டவரே, அந்த பாடத்தில் நான் அவ்வளவு கில்லாடி என்பதை நீர் மறந்து விட்டீர் போல் தெரிகிறதே. Lord,
you want me to become an engineer? நான் ஒரு பொறியியல் நிபுணராக வேண்டும் என்றா சொல்லுகிறீர்? Me to become a doctor? நான் ஒரு மருத்துவ வல்லுநராக வேண்டுமா? You want me to study finance? என்னையா நீர் நிதித்துறையிலே கற்றுத்தேர சொல்லுகிறீர்? You want my child to study accounting? என்னுடைய பிள்ளை கணக்காளனாக படிக்க வேண்டும் என்றா சொல்லுகிறீர்? No one in my family has been accountant. என் குடும்பத்தில் ஒருவரும் கணக்காளனாக இருந்ததில்லையே. No one in my family have gone to college. என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் கூட கல்லூரி வாசலை மிதித்ததில்லையே. Nobody in my history have done business. எங்களுடைய குடும்ப சரித்திரத்தில் ஒருவருமே தொழில் வியாபாரம் செய்ததில்லையே. You want me to start my own business? நீர் என்னை சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்க சொல்லுகிறீரே. Lord, I don't even know how to negotiate. ஆண்டவரே, எப்படி பேரம் பேச வேண்டும் என்று கூட எனக்கு தெரியாதப்பா. I don't know how to communicate well. நான் எப்படி நன்றாக பேச வேண்டும் என்று கூட எனக்கு தெரியாதே. But you know I'm not at all good in dealing with people. மக்களோடு கூட இடைப்பட்டு பேசுவதில் நான் அவ்வளவு நல்லவன் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமே. Lord, I don't even know how to use a smartphone. ஆண்டவரே, ஒரு திறன் பேசி கூட நான் பயன்படுத்துகிற பழக்கம் இல்லாதவன் அல்லவா. I don't know how to use a computer. ஒரு கணினி பொறியை இயக்கும் விதம் கூட எனக்கு தெரியாதே. Lord, you know I have not even finished my schooling. என்னுடைய பள்ளி படிப்பை கூட நான் முடிக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. You want me to do all of that? இதெல்லாம் நான் செய்யணும்னு சொல்றீங்க? Lord, are you sure you want it is me you are choosing? உண்மையாகவே நீங்க என்னதான் தெரிந்து கொண்டீங்கன்னு நிச்சயமா சொல்ல முடியுங்களா ஆண்டவரே? Some people might say, சிலர் சொல்லுவாங்க, Lord, I'm happy to just do this business in a very small scale. ஆண்டவரே, இந்த தொழில் வியாபாரத்தை இந்த சிறிய அளவில் செய்யறதுலயே போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. I have a little shop, I do run with my own strength. ஒரு சின்ன கடை வைத்துக்க என்னுடைய பலத்தை கொண்டு அதை நடத்தி சந்தோஷமா இருக்கிறேன். You want me to open one more location? என்னப்பா இன்னொரு இடத்துல கடை திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்? You want me to venture into another business? வேறொரு தொழிலில் அல்லவா அடி எடுத்து வைக்க சொல்லுகிறீர்? You want me to go take this international? என்ன ஆண்டவரே, இதை சர்வதேச அளவிலே விரிவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்? Oh Lord, I don't think I have the capacity to do all that. இதெல்லாம் செய்வதற்குரிய திறமை எனக்கு ஆற்றல் இருக்கிறதாக நான் நினைச்சு பார்க்க முடியலப்பா. My knowledge is too little, Lord. என்னுடைய அறிவு மிகவும் குறைந்ததப்பா. If you've been thinking like that, இப்படி நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால், the word of the Lord to you this morning, இந்த காலை நேரம் உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், my son, my daughter, என் மகனே, என் மகளே, do not worry, கவலைப்படாதீர்கள், because I will be with your mouth. ஏனென்றால் நான் உங்கள் வாயோட கூட இருப்பேன். I will teach you what you have to say. நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு போதிப்பேன். I will teach you what you have to do. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். Don't worry, I will be with you every step of the way. கவலையே படாதீர்கள், வழியில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உங்களோடு கூட நான் இருப்பேன். I will be your partner in what I'm asking you to do. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேனோ அதில் உங்கள் கூட்டாளியாக நான் உங்களோடு கரம் கோர்த்து நிற்பேன். There will never be a time when you are alone. நீங்கள் மட்டும் தனியே நிற்கிற ஒரு நேரம் என்று ஒரு நொடி பொழுதும் இருக்காது. I will never leave you nor forsake you. நான் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன். Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, the season that we are entering, நாம் அடியெடுத்து வைக்கிற இந்த காலமானது, it's going to be a blessed season for you. இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காலமாகவே கனிந்திருக்கும். It's going to be an exciting season. இது உங்களை குதூகலப்படுத்துகிற காலமாகவே இருக்கும். Because you're going to experience the Lord being with you and teaching you. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூடவே இருந்து உங்களுக்கு போதிக்கிறதை அனுபவமாக்கிக் கொள்ள போகிறீர்கள். Just keep moving forward with him. அவரோடு கூட முன்னே போய் கொண்டே இருங்கள். When the Lord says go, go. போங்கள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது போங்கள். When the Lord tells you to start something, you start something. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் சொல்லும் பொழுது அதை ஆரம்பியுங்கள். The word of the Lord to you this morning. இந்த காலை நேரம் உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையானது. God says, I will teach you. நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுக்கு போதிப்பேன். What are some of the blessings that we can expect when the Lord himself teaches us things in life? கர்த்தர் தாமே நமக்கு வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களை போதிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். What are some of the blessings we can expect when the Lord himself teaches us? கர்த்தர் தாமே நமக்கு போதிக்கும் பொழுது என்னென்ன சில ஆசீர்வாதங்கள் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். Number one, when the Lord teaches you, முதலாவதாக கர்த்தர் உங்களுக்கு போதிக்கும் போது he will teach you to prevail in every dispute. எல்லா சர்ச்சைக்குரிய முரண்பாடுகளிலேயும் நீங்கள் மேற்கொண்டு ஜெயிக்க உங்களுக்கு அவர் போதிப்பார். Secondly, when the Lord teaches you, இரண்டாவதாக கர்த்தர் உங்களுக்கு போதிக்கும் போது he will teach you to profit in every dealing. உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்கிறதிலே லாபம் ஈட்டுவதற்கு உங்களுக்கு போதிப்பார். Thirdly, when the Lord teaches you, மூன்றாவதாக கர்த்தர் உங்களுக்கு போதிக்கும் போது he will teach you to pass over every danger. எல்லா ஆபத்துகளையும் நீங்கள் கடந்து போகும்படி உங்களுக்கு போதிப்பார். Number one, when the Lord teaches you, முதலாவதாக கர்த்தர் உங்களுக்கு போதிக்கையில் he will teach you to prevail over every dispute. சர்ச்சைக்குரிய எல்லா முரண்பாடுகளையும் நீங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு போதிப்பார்.
If you carefully read the conversations between Moses and Pharaoh, மோசேக்கும் பார்வோனுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளை கவனமாக பார்ப்பீர்களானால், you can read it in your own time. உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் படியுங்கள். You'll find it in Genesis chapter 5 onwards, sorry, Exodus chapter 5 onwards. யாத்ராகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதற்கொண்டு அதை நீங்கள் பார்க்க முடியும். If you read it, you'll hardly find a peaceful conversation. நீங்கள் அங்கே படிக்கும் பொழுதே அவர்களுக்குள் சமாதானமான பேச்சு நடந்ததை பார்ப்பது மிக மிக அரிது. You'll see the Pharaoh agree to what Moses is saying 1 minute. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலே மோசே சொன்ன காரியத்துக்கு அப்படியே பார்வோன் ஒப்புக்கொண்டு சம்மதிப்பதை பார்க்கலாம். And disagree the very next minute. அடுத்த நிமிடமே அதை மறுப்பு தெரிவித்து விடுவது போல் செயல்படுவார். Exodus chapter 5 verse 1 onwards. யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதற்கொண்டு. And afterward Moses and Aaron went in and told Pharaoh, "Thus saith the Lord God of Israel, let my people go, that they may hold a feast unto me in the wilderness." And Pharaoh said, "Who is the Lord, that I should obey his voice to let Israel go? I know not the Lord, neither will I let Israel go." பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். You will see this happening again and again. திரும்ப திரும்ப இதே போல் காரியங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். As soon as the Pharaoh experiences one plague, ஒரு வாதையினால் பார்வோன் வேதனைப்பட்ட உடனேயே immediately he'll say, "Okay, you can go." உடனே சரி நீங்க போகலாம் என்பான். But in a short time his heart will be hardened. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ள அவன் இருதயம் மீண்டும் கடினப்பட்டு He விடும். will disagree and not let them go. உடனே கருத்து வேறுபடுகிறவனாக அவர்களை போக அனுமதிக்க மாட்டான். Surely the conversation with Pharaoh was not pleasant for Moses. உண்மையாகவே மோசே பார்வோனோடு நடத்திய அந்த பேச்சுவார்த்தை அவருக்கு இன்பகரமாக இல்லவே இல்லை. In fact, Moses had already warned God. உண்மையிலேயே இதை குறித்து மோசே தேவனிடத்தில் முன்னமே சொல்லியிருந்தார். He said, "Lord, I am not the best person for this job." ஆண்டவரே, இந்த பணிக்கு ஒரு சிறந்த மனிதன் நான் இல்லை என்றார். That is when the Lord said, "Moses, don't worry. அந்த நேரத்தில் தான் மோசே, நீ கவலைப்படாதே என்று கர்த்தர் சொன்னார். You could be the worst communicator, பேசுறதுல நீ மிக மோசமான ஒரு ஆளா இருக்கலாம், but I will be with your mouth. ஆனால் நான் உன் வாயோடே இருப்பேன். I will personally teach you what to say. நீ என்ன பேச வேண்டும் என்று நானே தனிப்பட்ட விதத்தில் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். All you have to do is trust me and go and stand where I tell you to stand." என்னை நம்பி போய் நான் நிக்க சொல்றதில் நீ நின்றால் மட்டும் போதும் என்றார். Go before the Pharaoh. பார்வோனுக்கு முன்பாக போய் நில்லும். Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, there are many of you under the sound of my voice. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகருக்குள்ளே You prayed for a job. நீங்கள் ஒரு வேலைக்காக ஜெபித்தீர்கள். Now the God has given you a good job. கர்த்தர் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். But now you're feeling you don't have the capacity to do it well. இப்பொழுது அந்த வேலையை சிறப்பாய் செய்யும் திறமை உங்களுக்கு இல்லாததாக நீங்கள் நினைக்கிறீர்கள். You feel like it might be too difficult for you to succeed in that place. அந்த இடத்திலே வெற்றி சிறப்பது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்பது போல் உணர்கிறீர்கள். You feel like you don't have what it takes to go up the ladder. அந்த ஏணியிலே மேலேறி போவதற்கு வேண்டியது உங்களிடம் இல்லை என்று நினைக்கிறீர்கள். The Lord wants you to know this morning. இந்த காலை நேரம் நீங்கள் அறிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறது It என்னவென்றால், was He who called you. உங்களை அழைத்தவர் அவர்தான். It was He who chose you. உங்களை தெரிந்து கொண்டவர் அவர்தானே. It was He who sent you to that place. அவர்தான் உங்களை அந்த இடத்திற்கு அனுப்பி இருக்கிறார். Yes, Moses, you may not have what it takes to do the job. மோசேயே, அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு வேண்டிய ஆற்றலும் இடம் இல்லாமல் இருக்கலாம். But the Lord says, when you are weak, ஆனால் நீர் அங்கே போய் நிற்பீரானால் I will compensate you with my limitless strength. எல்லையற்ற என்னுடைய பலத்தால் நான் அதற்கு ஈடுகட்டி உம்மை ஆற்றல்படுத்தி விடுவேன். When you feel ignorant, நீர் அறியாமையில் இருப்பது போல் உணரும்போது I will impart my endless knowledge to you. முடிவில்லாத என்னுடைய அறிவை உமக்குள் உட்புகுத்தி விடுவேன். When you don't know what to do, என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதிருக்கையில் I will place my infinite wisdom in you. அளவிட முடியாத என் ஞானத்தை உங்களுக்குள்ளாக நான் நிரப்பி விடுவேன். That's why the apostle says this in 2 Corinthians 12:10. இதைத்தான் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 12:10 சொல்கிறார். He says, "For when I am weak, நான் பலவீனமாய் இருக்கும்போதே then I am strong." அப்பொழுது நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Moses had absolutely no confidence in himself. உண்மையிலேயே மோசே தன் மீது கொஞ்சம் கூட ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். Moses never for a second believed that he could prevail in this dispute with Pharaoh. ஒரு நொடி பொழுதிலாகிலும் பார்வோனோடு தனக்கு ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய முரண்பாடில் தான் மேற்கொண்டு ஜெயிக்க முடியும் என்று மோசே நினைத்து நம்பினதே இல்லை. But the Lord said, "Don't worry about that, Moses. அதெல்லாம் குறித்து நீ கவலைப்படாதே மோசே என்று Oh, கர்த்தர் just சொல்கிறார். go to the place where I'm sending you." நான்
நான் உம்மை அனுப்புகிற இடத்துக்கு நீர் போனால் போதும். I will teach you to prevail not only in this dispute. இந்த சர்ச்சைக்குரிய முரண்பாட்டில் ஜெயிப்பதற்கு உமக்கு நான் போதிப்பது மட்டுமல்ல, I will teach you to prevail in every dispute you will ever have in life. வாழ்க்கையிலே நீ சந்திக்கக்கூடிய எல்லா விதமான சர்ச்சைக்குரிய முரண்பாடுகளையும் நீ மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு ஏற்றபடி நான் உமக்கு போதிப்பேன். With God by your side. தேவன் உங்கள் பட்சம் இருக்கும்போது, When the Lord is teaching you himself. கர்த்தர் தாமே உங்களை போதித்து நடத்தும்போது, Just like Moses, you're going to prevail in every dispute you will ever have. மோசேயைப் போலவே வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான சர்ச்சைக்குரிய முரண்பாடுகளையும் மேற்கொண்டு ஜெயிப்பீர்கள். All through his life Moses walked with God. மோசே தன் வாழ்நாள் முழுவதும் தேவனோடு கூடவே சஞ்சரித்தார். Lord gave him victory and he prevailed in every dispute all through his life. வாழ்நாள் எல்லாம் சந்தித்த சர்ச்சைக்குரிய முரண்பாடுகளில் எல்லாம் அவர் ஜெயித்து மேற்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் அவரை வெற்றி சிறக்க பண்ணினார். After the lifetime of Moses, மோசேயினுடைய வாழ்நாளுக்கு பின்னர் when Joshua comes into the scene, யோசுவா அந்த காட்சியிலே தலை காட்டும் போது, imagine how small Joshua would have felt to stand in the place of Moses. மோசே இருந்த இடத்தில் நிற்கும் பொழுது யோசுவா தன்னை எவ்வளவு அற்பமானவராக எண்ணியிருப்பார் யோசித்து That is பாருங்கள். when the Lord told Joshua. அந்நேரம் தான் கர்த்தர் யோசுவாவிடம் சொல்லுகிறார். In Joshua chapter 1 verse 5. யோசுவா முதலாம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில், The Lord said, there shall not be any man be able to stand before thee all the days of thy life. As I was with Moses, so I will be with thee. I will not fail thee, not forsake thee. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Hallelujah. Hallelujah. The word of the Lord to you as you enter this new month and this new season. இந்த புதிய காலத்தில் ஒரு புதிய மாதத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் நேரத்தில் உங்களுக்கு வரும் கர்த்தருடைய வார்த்தையானது, Dear child of God, be strong. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பலம் கொண்டு இருங்கள், Be courageous. தைரியமாய் இருங்கள். For as I was with Moses, I will be with you. நான் மோசேயோடு கூட இருந்தது போலவே உங்களோடும் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். As I taught Moses what to say. என்ன சொல்ல வேண்டும் என்று நான் மோசேக்கு கற்றுக் கொடுத்தது போலவே, As I taught him what to do. என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு நான் போதித்தது போலவே, As I taught him how to do it. எப்படி அதை செய்ய வேண்டும் என்று நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது போலவே, I will be with you and teach you. நான் உங்களோடும் கூட இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து போதிப்பேன். Hallelujah. ஹல்லேலூயா. So first in this new season, முதலாவதாக இந்த புதிய காலத்தில் the Lord is going to teach you to prevail in every dispute. எல்லா சர்ச்சைகளுக்குரிய முரண்பாடுகளையும் நீங்கள் மேற்கொண்டு ஜெயிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். Secondly, இரண்டாவதாக, when the Lord teaches you, கர்த்தர் உங்களுக்கு போதிக்கும் போது he will teach you to profit in every dealing. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா நடவடிக்கைகளையும் லாபம் அடையும்படி கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். See, over the years, பல ஆண்டுகளிலே due to ignorance, அறியாமையின் நிமித்தம், using people's ignorance, the enemy has convinced many people that even doing business is bad. மக்களுடைய அறியாமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தொழில் வியாபாரம் செய்வதே தவறு என்று மக்களை சம்மதிக்க வைத்து விட்டான் சத்துரு. And for a child of God to discuss words like profit, it was such a bad thing. ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்தமட்டில் லாபம் ஆதாயம் என்ற வார்த்தையை கேட்டாலே அது அவர்களுக்கு மிகப்பெரிய பாவம் செய்தது போல் இருக்கிறது. But when you read the word of God carefully, ஆனால் மிகவும் கவனமாக தேவனுடைய வார்த்தையை one of the படிப்போமானால், major prophets in the Bible, prophet Isaiah, வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பெரிய தீர்க்கதரிசியின் ஒருவராகிய ஏசாயா, he says in Isaiah 48:17, ஏசாயா 48:17 சொல்லுகிறார், thus saith the Lord thy Redeemer, the Holy One of Israel, I am the Lord thy God, which teacheth thee to profit, which leadeth thee by the way what thou shouldest go. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை லாபகரமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. See, Tamil translation translates in a way where it says benefit or beneficial instead of profit. தமிழ் மொழியிலே லாபகரமான என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக நமக்கு பயனளிக்கக்கூடிய பிரயோஜனமாய் இருக்கிற என்ற ஒரு பதத்தை கையாள்கிறது. But the original Hebrew word yal means to gain profit. ஆனால் அந்த யாவ் என்ற மூல எபிரேய பதமானது இந்த இடத்திலே மிகப்பெரிய லாபகரமான ஆதாயத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. To gain profit. நல்ல லாபத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள. It says, Lord says, I am the Redeemer, the Holy One of Israel.
கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய நான், and I am the Lord thy God which teacheth thee to profit. லாபத்துக்கு ஏதுவாக உன்னை போதித்து நடத்துகிறவன் தேவனாகிய கர்த்தர் நானே. The Lord is going to teach you, dear children of God, to profit. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் மிகுந்த லாபம் அடைவதற்கு என்று கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். When we see in the scriptures, வேத வாக்கியங்களை பார்க்கும்போது the easiest profiting that happened to the children of God தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் எளிதாக கிடைத்த லாபமானது happened to the children of Israel in Egypt. எகிப்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைத்ததான் மிகவும் சுலபமான எளிதான லாபமாகும். In Exodus chapter 3 verse 21, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், it says, and I will give this people favor in the sight of the Egyptians, and it shall come to pass that when ye go, ye shall not go empty. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. Exodus 3:22, யாத்திராகமம் 3:22 பாருங்கள். says, but every woman shall borrow of her neighbor and of her that sojourneth in her house jewels of silver, jewels of gold, and raiment, and he shall put them upon your sons and upon your daughters, and ye shall spoil the Egyptians. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தால் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவள் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். On a normal day, ஒரு சாதாரண இயல்பான நாளில் what do you think would happen if you go to your neighbor and ask them for gold, silver, and raiment? உங்கள் பக்கத்து வீட்டு காடத்திலே போய் பொன் நகைகளை வெள்ளி நகைகளை நல்ல மாற்று வஸ்திரங்களை தாருங்கள் என்று கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க? They will say, what is wrong with you? உங்களுக்கு என்ன கோளாறாச்சுன்னு தான் கேட்பாங்க. They will think maybe you are drunk or something. ஏதோ நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கிறீர்களோ என்று கூட நினைக்க கூடும். But here in this case, ஆனால் இந்த விஷயத்திலே it was the Lord himself instructing them. இங்கே கர்த்தர் தாமே அவர்களுக்கு அறிவுரை கொடுத்து வழி The நடத்துகிறார். Lord was teaching them to profit. அவர்கள் லாபம் அடைவதற்கு ஏதுவாக கர்த்தர்களுக்கு போதிக்கிறார். See, when the Lord is telling you to do something, கர்த்தர் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லும்போது you better do it exactly that he tells you to do. அவர் எப்படி செய்ய சொல்லுகிறாரோ அப்படியே நீங்கள் செய்வதுதான் நல்லது. Exodus 12:35 யாத்திராகமம் 12:35 says that the Israelites did as Moses instructed and asked the Egyptians for articles of silver and gold and for clothing. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். When they did according to the instruction of the Lord, கர்த்தர் கொடுத்த வழிமுறையின் ஆலோசனையின்படியே அவர்கள் செய்தபோது, instead of asking why are you asking all these things, இதெல்லாம் ஏங்க கேட்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்பதற்கு பதிலாக see what those Egyptians did. அந்த எகிப்தியர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். Exodus 12:36, யாத்திராகமம் 12:36 the Lord made the Egyptians favorably disposed toward the people, and they gave them what they asked for, so they plundered the Egyptians. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். I want you to notice something here. இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். I highlighted this part. இந்த பகுதியை நான் அடிக்கோடிட்டு மேம்படுத்தி இருக்கிறேன். It says, and they gave them what they asked for. அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். They got exactly what they asked for. சரியாக எதை கேட்டார்களோ அதை அப்படியே I பெற்றுக்கொண்டார்கள். think this is a lesson for us. இது நமக்கு ஒரு நல்ல பாடம் என்று You நினைக்கிறேன். will get exactly what you ask with your mouth. உங்கள் வாய் திறந்து நீங்கள் எதை கேட்கிறீர்களோ சரியாக அதை அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள். If you think in your mind to ask 1 lakh rupees, நீங்கள் உங்கள் மனதிலே 1,00,000 ரூபாய் கேட்க வேண்டும் என்று நினைத்து, but if you with your mouth you only ask 50,000, ஆனால் வாயை திறந்து கேட்கும் பொழுது வெறும் 50,000 ரூபாய் தான் என்று கேட்டால் all you will get is 50,000. உங்களுக்கு வெறும் 50,000 ரூபாய் மட்டும் தான் கிடைக்கும். Sometimes people expect and say, I'm thinking, but I expect them to do what I'm thinking. சில நேரங்களிலே நான் மனதில் இப்படி நினைக்கிறேங்க, ஆனால் நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று சொல்வார்கள். Leave that principle behind. அந்த கோட்பாடெல்லாம் பின்னாடி தூக்கி In the future போட்டுருங்க. you're going to get what you asked for. இனி வரும் எதிர்காலத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதைத்தான் In பெறுவீர்கள். this new season, இந்த புதிய காலத்தில் when the Lord gives you the opportunity to ask, கேட்பதற்கான தருணங்களை கர்த்தர் உங்களுக்கு பொன்னான வாய்ப்பாய் கையளிக்கும் போது ask the highest you can, எவ்வளவுக்கு அதிகபட்சம் முடியுமோ கேளுங்கள். even if it sounds unreasonable. அது நியாயமே இல்லாதது போல்
இல்லாமல் இருந்தாலும் சரி. That's exactly what the children of Israel did to the Egyptians. சரியாக அதைத்தான் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தியருக்கு செய்தார்கள். Do you think what they asked the Egyptians was reasonable? எகிப்தியரிடத்திலே இந்த இஸ்ரவேல் போய் கேட்டது ஏதாவது விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்களா? I don't think so. அப்படி நினைக்கவே முடியலங்க. See, it could be in your business. உங்க தொழில் வியாபாரத்தில் அப்படி இருக்கக்கூடும். Maybe you are trying to sell something or buy something. ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் விற்கவோ வாங்கவோ முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கலாம். Ask for the best price you can ask. எவ்வளவுக்கு அதிகபட்ச விலை கேட்க முடியுமோ அதை கேளுங்கள். What is the worst thing that can happen to you? உங்களுக்கு நடக்கிறதுல எதுங்க உங்களுக்கு மோசமான ஒரு காரியம்? They might say no. அவங்க சொல்லுவாங்க அதிகபட்சம் முடியாதுன்னு மறுக்கலாம், அவ்வளவுதானே. But guess what, in this new season, ஆனா இந்த புதிய காலத்துல என்ன நடக்குதுன்னு யோசித்து பாருங்க. the Lord is going to be by your side. கர்த்தர் உங்கள் பட்சம் நிற்க போகிறார். The Lord says, I will be with your mouth. நான் உங்கள் வாயோட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Whatever the Lord causes you to ask, கர்த்தர் உங்கள் வாய் திறந்து எவைகளை எல்லாம் கேட்க சொல்லுகிறாரோ the Lord will make them give it to you. நிச்சயம் அதை அப்படியே அவர்கள் உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். James chapter 4 verse 2. யாக்கோபு 4:2 சொல்கிறது. It says, you have not because you ask not. நீங்கள் கேட்காதபடியினால் தான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். You have not because you ask not. நீங்கள் கேட்கவில்லை, ஆகவே தான் உங்களிடத்தில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். A day comes நாள் வருகிறது when Moses reminds the children of Israel as to who it is that taught them to profit. இப்படி இவர்கள் லாபம் அடைவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு போதித்தவர் யார் என்று மோசே அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். He reminds them it was who taught them how to get wealth. எவ்வளவுக்கு ஆஸ்தி ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்தவர் யார் என்று அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். Deuteronomy 8:18. உபாகமம் 8:18. But thou shalt remember the Lord thy God, for it is he that giveth thee power to get wealth. உனக்கு ஐஸ்வரியத்தையும் ஆஸ்தியையும் சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவன் தேவனாகிய கர்த்தரே என்று நினைவுக்கு கடவாய் என்று சொல்கிறார். When they did exactly what the Lord told them to do, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் அதை சரியாய் அவர்கள் செய்தபோது the Lord taught them to profit in every dealing. எல்லா நடவடிக்கைகளிலேயும் அவர்கள் லாபம் அடைவதற்கு கர்த்தருக்கு கற்றுக் கொடுத்தார். Even today, after thousands of years, இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னரும் all over the world you can say Jewish people are some of the smartest businessmen. உலகம் முழுவதும் இருக்கிற யூத ஜனங்கள் தான் கில்லாடி தொழில் நிபுணர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே. Most of the top businesses and buildings in even in the city of New York belongs to Jewish people. நியூயார்க் பட்டணத்திலேயும் தலை சிறந்து விளங்கக்கூடிய பெரும்பாலான சிறந்த தொழில்கள் உயர்ந்த கட்டடங்களும் யூத மக்களுக்கு சொந்தமானவைகள் தான். How did they become such good businessmen? எப்படிங்க அவர்களால் அவ்வளவு தலை சிறந்த தொழில் வல்லுநர்களாக வியாபாரிகளாக தலையெடுக்க முடிந்தது? According to Exodus beginning, they were not that good always. யாத்ராகமம் புஸ்தகத்தின் ஆரம்பத்தின்படி எப்பொழுதுமே அவர்கள் இவ்வளவு கில்லாடிகளாக வல்லவர்களாக இருந்ததில்லை. It all happened because there was a day when the Lord told them, I will be your teacher. ஒரு நாளிலே நான் உங்களுக்கு போதிக்கிறவராய் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னதினால்தான் இவ்வளவும் நடந்திருக்கிறது. The Lord began to teach them how to profit in every dealing. அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகள் காரியங்களிலேயும் எப்படி லாபம் அடைய வேண்டும் என்று கர்த்தரே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, the same God of Moses, அதே மோசேயின் தேவன், the same God of Israel, இஸ்ரவேலின் அதே தேவனானவர், promising today, even as you enter a new season, நாம் ஒரு புதிய காலத்துக்குள் அடி எடுத்து வைக்கும் இந்த நாளிலே உங்களுக்கும் வாக்களிக்கிறார். He is going to teach you how to profit. நீங்கள் எப்படி லாபம் ஈட்ட வேண்டும் என்று உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். All this time you may not have even known how to negotiate. இதுவரைக்கும் எப்படி பேரம் பேசுறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். But from this time going forward, ஆனால் இந்நேரம் முதற்கொண்டு நீங்கள் முன்னேறும் பாதைகளில் எல்லாம் you're going to be surprised at yourself. நீங்க உங்களையே பார்த்தபடியே ஆச்சரியத்தில் வியப்பீர்கள். People who know you will be surprised. உங்களை தெரிந்தவர்கள் எல்லாரும் அப்படியே ஆச்சரியத்தில் ஆளப் போகிறார்கள். You're going to be surprised and say, was it me who negotiated that dealing? நானா இவ்வளவு பேரம் பேசி இதை செஞ்சு முடிச்சேன்னு நீங்களே உங்களை குறித்து ஆச்சரியப்பட போகிறீர்கள். You're going to question, how did I make this much profit? எனக்கு எப்படிங்க இவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கும்படி நான் செய்தேன்? When that happens, அது நடக்கும்போது give God all the glory. எல்லா மகிமையும் தேவனுக்கே உரித்தாக்கி விடுங்கள். Give him the credit that is due to his name. அவருடைய திருநாமத்துக்குரிய கனத்தின் மேன்மையை தவறாமல் கொடுத்து விடுங்கள். Because it is he who gives you the power to get wealth. ஏனென்றால் ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறவர் அவரே. And it is he who teaches you how to profit. எப்படி லாபம் அடைய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவரும் அவர்தான். Hallelujah. Hallelujah. From this day onwards, இந்த நாள் முதற்கொண்டு number one, the Lord is going to teach you how to prevail in every dispute. முதலாவதாக வாழ்க்கையில் சந்திக்கிற சர்ச்சைக்குரிய முரண்பாடுகள் எல்லாம் எப்படி மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். Secondly, he is going to teach you how to profit in every dealing. இரண்டாவதாக எல்லா நடவடிக்கையின் செயல்களிலேயும் எப்படி லாபம் அடைய வேண்டும் என்று உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். Thirdly, மூன்றாவதாக he is going to teach you
how to pass over every danger. எல்லா அபாயமான ஆபத்தான கட்டங்களையும் எப்படி கடந்து போக வேண்டும் என்று உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். See, in order to soften the heart of the Pharaoh, பார்வோனின் இருதயத்தை இலக பண்ணும் பொருட்டாக the Lord sent various plagues into Egypt. எகிப்தில் பல்வேறு விதமான வாதைகளை தேவன் கட்டவிழ்த்து விட்டார். One after the other, they brought devastation upon the place and the people. ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து அந்த இடம் ஜனங்கள் மீது ஒரு பெரிய பாழாக்குதலை அவைகள் வருவித்து விட்டன. Even though those plagues will initially soften his heart, ஆரம்பத்தில் அந்த வாதைகளுடைய இருதயத்தை இலக பண்ண வேண்டும் என்பதற்காக இருந்தாலும் Pharaoh's heart would harden once again very soon. அதி சீக்கிரத்திலே பார்வோனின் இருதயம் மீண்டும் கடினப்பட்டு விட்டது. So many plagues have come and gone. அநேக வாதைகள் வந்து போய்விட்டன. Finally, one last blow to the Pharaoh. கடைசியாக பார்வோனுக்கு ஒரு கடைசி இறுதி அடி விழுகிறது. The word was spreading everywhere அந்த வார்த்தை எவ்விடமும் வியாபித்து பரவுகிறது. that a destroyer was coming to Egypt. சங்காரக்காரன் எகிப்துக்குள் வருகிறான். A destroyer who would kill all the firstborn sons. எல்லா முதற்பேறான தலைச்சன்களையும் இந்த சங்காரக்காரன் சங்கரித்து விடுவான். Imagine the fear that would have come upon the land and the people. எகிப்து தேசத்தின் குடிகளுக்குள் எப்பேற்பட்ட பயம் கவி இருக்கும் யோசித்து பாருங்கள். Now the question in every person's mind, எல்லாருடைய மனதுக்குள்ளும் இப்பொழுது எழும்பக்கூடிய கேள்வி என்னவென்றால், conversations among every group of people there அங்கிருந்த எல்லா மக்கள் கூட்டங்களுக்குள் இருந்த பேச்சுவார்த்தை எல்லாம் would have been, how could we protect ourselves from this destroyer? இந்த சங்காரக்காரனுடைய கைக்கு தப்பாமல் எப்படி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதே கேள்வி. Is there something we can do to protect ourselves? நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள நம்மால் ஏதாயிலும் செய்வதற்கு வழி உண்டா? I'm sure this question was not only the mind of the Egyptian people. நிச்சயமாகவே இந்த கேள்வி எகிப்தியருடைய மனதில் மாத்திரம் இருந்திருக்காது. I'm sure even this question would have entered the mind of every Israelite. எல்லா இஸ்ரவேலருடைய மனதுக்குள்ளும் இந்த கேள்வி துளைத்துக் கொண்டிருந்திருக்கும். Is there a place where we can go and hide from the destroyer? சங்காரக்காரன் கண்களுக்கு மறைவாக நாம் போய் ஒளிந்து பதுங்கிக் கொள்வதற்கு ஒரு இடம் ஒன்று உண்டோ? Is there something we can eat that could protect us? நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவாக நாம் எதையாவது சாப்பிட்டால் வழி உண்டா? Is there something we can wear on us that could protect us? நம்மை பாதுகாப்பதற்கு ஏதுவாக நாம் எதையாவது நம் மீது தரித்துக் கொள்ள முடியுமா? Is there something we can chant or say that could protect us from the destroyer? இந்த சங்காரக்காரனுடைய கைக்கு தப்பாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதுவாக நாம் எதையாவது சொல்லி ஓதிக்கொண்டிருந்தால் முடியுமா? Or is there any person alive who can protect us? உயிரோடு இருக்கிற யாராவது நம்மை பாதுகாக்கிறவர்கள் உண்டா? How could we protect ourselves from the destroyer? இந்த சங்காரக்காரனுக்கு தப்பும்படி நாம் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ள That is முடியும்? when the word of the Lord comes to them through Moses. அந்நேரம் தான் மோசேயின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வெளிப்படுகிறது. In Exodus chapter 12 verse 3, யாத்ராகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், the Lord says, this is what you need to do. நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் என்று கர்த்தர் சொல்கிறார். He says, make sure every home, every one of you get a lamb for a house. வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். The Lord says, Moses, make sure go and all your people get a lamb for a house. மோசேயே நீர் உம்முடைய ஜனங்களிடத்தில் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டார் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளும்படி நிச்சயப்படுத்திக் கொள்ளும் என்று Can you சொல்கிறார். imagine Moses and Aaron running from place to place? அந்த இடத்தில் அங்குமிங்குமாக மோசேயும் ஆரோனும் ஓடுகிற காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். Telling all God's people, தேவ ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார்கள், hey, make sure you get a lamb for a house. எப்படியாவது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். Checking with everyone, do you have a good lamb? எல்லாரையும் பார்த்து உங்ககிட்ட நல்ல ஆட்டுக்குட்டி இருக்குதான்னு கேட்கிறாரு. Can you imagine the questions people would have asked Moses? மோசேயை பார்த்து அந்த ஜனங்கள் கேட்ட கேள்வி உங்களால கற்பனை செய்ய முடியுமா? They would have said, a lamb, Moses? என்ன மோசே ஆட்டுக்குட்டி நான் சொல்றீங்க? How is a lamb going to protect us from a destroyer? சங்காரக்காரனுடைய கொடும் கைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி நம்மை பாதுகாக்கும்? At least a dog might bark, ஒரு நாயாவது கொலைச்சு துரத்தும், but a lamb is going to protect us. ஒரு ஆட்டுக்குட்டியா எங்களை காப்பாற்ற போகிறது. But the Lord says in Exodus 12:5, ஆனால் யாத்ராகமம் 12:5 கர்த்தர் சொல்கிறார், your lamb shall be without blemish, a male of the first year. He shall take it out of the sheep or from the goats. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். The word of the Lord comes to them. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது. The Lord teaches them how to pass over the danger that was going to come upon the land of Egypt. எகிப்து தேசம் எங்கும் வரப்போகிற அபாயகரமான பேராபத்தை எப்படி கடந்து போக வேண்டும் என்ற வழிவகையை கர்த்தர்களுக்கு போதிக்கிறார். People of God, தேவ ஜனங்களே, oh, it is not the lamb that is going to protect you. அந்த ஆட்டுக்குட்டி உங்களை பாதுகாக்க போகிறதில்லை. It is the blood of that lamb that is going to protect you and your household. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தான் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் பாதுகாக்க போகிறது. It is the blood of the lamb that's going to protect you from the destroyer. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தான் அந்த சங்காரக்காரனுடைய ஆபத்துக்கு உங்களை பாதுகாக்க போகிறது. Exodus 12:12 onwards. யாத்ராகமம் 12:12 முதல் says, for I will pass through the land of Egypt this night
and I will smite all the firstborn in the land of Egypt, both man and beast, and against all the gods of Egypt I will execute judgment, for I am the Lord. And the blood shall be to you for a token upon the houses where you are. And when I see the blood, I will pass over you, and the plague shall not be upon you to destroy you when I smite the land of Egypt. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, after thousands of years, பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னர் the power to protect you still found in the blood of the Lamb of God. உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த வல்லமை இன்னும் தேவாட்டுக்குட்டியாருடைய திரு ரத்தத்துக்குள் வியாபித்திருக்கிறது. The blood of the Lamb of God is the most powerful antidote against any weapon, any plan of the enemy. பொல்லாத பிசாசின் எந்த சதி திட்டங்கள் எவ்வளவு நாசகார ஆயுதத்துக்கும் எதிர்த்து நிற்கக்கூடிய மிகவும் ஆற்றல் படைத்த மாற்று மருந்து தேவாட்டுக்குட்டியாருடைய திரு ரத்தமே. After thousands of years, it is still the blood of the Lamb of God that the enemy is still afraid of. பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் உருண்டோடிய பின்னரும் இந்நாள் வரைக்கும் சத்துருவானவன் தேவாட்டுக்குட்டியோட திரு ரத்தத்தை கண்டு மாத்திரம்தான் அஞ்சி நடுங்குகிறான். You want to threaten the destroyer? சங்காரக்காரனை நீங்கள் மிரட்ட வேண்டுமா? Have the blood upon you and your household. இந்த திரு ரத்தத்தை உங்கள் மீது உங்கள் வீட்டார் மீதும் பூசிக் கொண்டிருங்கள். Just as the children of Israel overcame the destroyer with the blood of the Lamb. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சங்காரக்காரனை மேற்கொண்டு ஜெயித்தது போலவே, No matter what danger comes against you, உங்களுக்கு எதிராக என்ன விதமான எப்பேற்பட்ட ஆபத்து எதிர்த்து வந்தாலும் the சரி, Lord is able to teach you to overcome every enemy, everything you can that comes against you. உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து வரக்கூடிய எல்லா எதிராளிகளுடைய சத்துருவின் ஆயுதங்களையும் நீங்கள் மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு போதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். As the destroyer brought devastation upon Egypt, அன்றைக்கு அந்த சங்காரக்காரன் எகிப்து தேசமெங்கும் ஒரு பாழாக்குதலின் அழிவை வருவித்தது போல, the Lord taught his people how to be safe and how to prevail and how to pass over that danger. அந்த ஆபத்தான சூழலின் மத்தியிலே சுகபத்திரமாக இருந்த அந்த அபாயகரமான சூழலை எப்படி கடந்து போக வேண்டும் என்ற வழிமுறையை கர்த்தருக்கு கற்றுக் கொடுத்தார். It was by the blood of the Lamb. அது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக இருந்தது. That day the God of Israel taught the people how to pass over the danger that was coming upon that land. அந்நாளிலே இஸ்ரவேலின் தேவனானவர் அந்த தேசத்தின் மீது வந்த ஆபத்தை எப்படி அவர்கள் கடந்து போக வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்தார். Today the word of the Lord to you. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையானது, The Lord is more than able to teach you how to pass over every danger that might come against you in life. வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக எழும்பி வரக்கூடிய எல்லா விதமான அபாயமான ஆபத்துகளையும் நீங்கள் எப்படி கடந்து போக வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். No matter what weapon might form against you, உங்களுக்கு விரோதமாக என்ன விதமான ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் சரி, in this new season, இந்த புதிய காலத்திலே nothing shall by any means hurt you, அவைகளில் ஒன்றாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. because the Lord himself will be by your side at all times, ஏனென்றால் கர்த்தர் தாமே எந்நேரமும் உங்கள் பட்சத்தில் துணையாக நிற்பார், teaching you to overcome and over every danger that might come against you. உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளையும் நீங்கள் மேற்கொண்டு ஜெயிக்கத்தக்கதான வழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். Before you can call upon anyone else for help, உதவிக்காக நீங்கள் வேறு யாரையும் கூப்பிடுவதற்கு முன்பதாக call upon the name of Jesus. இயேசுவின் திருநாமத்தை கூப்பிடுங்கள். Before you can call upon anyone for help, உதவிக்காக நீங்கள் யாரையும் அழைக்கும் முன்பதாக call upon the blood of the Lamb of God. தேவாட்டுக்குட்டியாருடைய திரு ரத்தத்துக்காக கூப்பிடுங்கள். Always plead the power of the blood of the Lamb upon you. எப்போதும் தேவாட்டுக்குட்டியின் திரு ரத்தத்தின் வல்லமை உங்கள் மீது உச்சரித்துக் கொண்டே Say, இருங்கள். Lord, I plead the power of your blood over my life. கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையை இப்பொழுதே என் வாழ்க்கை மீது நான் கூறுகிறேன். I plead the power of your blood over my family. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என் குடும்பத்தின் மீது மன்றாடுகிறேன். Let your blood cover my body. உம்முடைய திரு ரத்தம் என்னுடைய சரத்தை மூடுவதாக. Plead the power of your blood over my business, over my income. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என்னுடைய தொழில் வியாபார வருமானத்தின் மீது படர்ந்திருப்பதாக. Let your blood cover my education. உம்முடைய திரு ரத்தம் என்னுடைய படிப்பை மூடி இருப்பதாக. The Lord told Moses, கர்த்தர் மோசேயிடம் சொன்னார், you might be weak, நீர் பலவீனமாய் இருக்கலாம், but I am strong. நானோ மிகவும் பலம் உள்ளவர். You may not know what to talk, என்ன பேச வேண்டும் என்று உமக்கு தெரியாமல் இருக்கலாம், but I know exactly what you need to tell Pharaoh and the children of Israel. ஆனால் பார்வோனிடமும் இஸ்ரவேல் புத்திரரிடம் சரியாக நீர் என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்றார். Moses, even as you trust me and go forward, மோசேயே, நீர் என்னை நம்பி முன்னே
முன்னேறி போகும்போதும் I will be with your mouth. நான் உம்முடைய வாயோடு கூட இருப்பேன். And I will teach you what thou shalt say. நீர் என்ன பேச வேண்டும் என்பதை நானே உமக்கு போதிப்பேன். As you enter into this new season, இந்த புதிய காலத்துக்குள் நாம் அடி எடுத்து the word of the வைக்கும்போது Lord to you this morning, இந்த காலை உங்களுக்கு வரும் கர்த்தருடைய the வார்த்தையானது Lord himself will teach you. கர்த்தர் தாமே உங்களுக்கு போதிப்பார். He will teach you how to prevail in every dispute. எல்லா சர்ச்சைக்குரிய முரண்பாடுகளையும் எப்படி மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்று உங்களுக்கு போதிப்பார். Stay where the Lord has placed you. கர்த்தர் உங்களை வைத்திருக்கும் இடத்திலேயே தங்கி இருங்கள். Lord will enable you to profit in every dealing in that place. அந்த இடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் லாபம் ஈட்டும்படி கர்த்தர் உங்களை No matter பலப்படுத்துவார். what comes against you, உங்களுக்கு எதிராக யார் எவர் வந்தாலும் சரி, the Lord will teach you how to pass over every danger. எல்லா ஆபத்தான கட்டங்களையும் எப்படி கடந்து ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Shall we all stand in the presence of God? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போமா? Even as I pray for you this morning, இந்த காலை நேரம் உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போதும் the hand of the Lord will come upon you. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமரும். Great strength and grace is going to come upon you. மாபெரும் பலன் கொடுக்கும் தேவ கிருபை உங்களை ஆட்கொள்ள போகிறது. Every weakness will be overlaid with the strength. பலவீனங்கள் எல்லாவற்றுக்கும் மேலும் அவருடைய பலன் வந்து இறங்கிவிடும். Oh, as you become smaller, நீங்கள் சிறுக சிறுக let him become bigger in your life. அவர் உங்கள் வாழ்க்கையிலே பெருகிக் கொண்டே இருப்பாராக. As the Lord was with Moses, கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தது போலவே the Lord will be with you. கர்த்தர் உங்களோடும் கூட இருப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போ உன்னோடு இருப்பேன் என் மகனே. நான் உன்னோடு இருப்பேன் என் மகளே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போ உன்னோடு இருப்பேன் என் மகனே. நான் உன்னோடு இருப்பேன் என் மகளே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. 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 நான் மோசேயோடே இருந்தது போ உன்னோடு இருப்பேன் என் மகளே. நான் உன்னோடு இருப்பேன் என் மகனே. நான் உன்னோடு இருப்பேன் என் மகளே. நான் உன்னோடு இருப்பேன் என் மகளே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. நீ போகும் இடமெல்லாம் வருவே. Hallelujah. ஹல்லேலூயா. Dear child of God, அன்பான தேவ பிள்ளைகளே, it is the Lord who is sending you. கர்த்தர் தான் உங்களை அனுப்புகிறார். It is the Lord who has placed you in that place. அந்த இடத்திலே கர்த்தர் தான் உங்களை வைத்திருக்கிறார். Do not be afraid. பயப்படாதீர்கள். Be courageous. தைரியமாயிருங்கள். Oh, there shall not be any man be able to stand before thee all the days of thy life. ஓ, நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. As I was with Moses, நான் மோசேயோடு கூட இருந்தது போலவே I will be with you. நான் உங்களோடு கூடவே இருப்பேன். I will be with your mouth, நான் உங்கள் வாயோடு இருப்பேன். and I will teach you what thou shalt say. நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று நான் உங்களுக்கு போதிப்பேன். Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Lord, thank you for this wonderful promise. இந்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காக நன்றி கர்த்தாவே. Thank you for revealing to us what you're going to do in us and for us. எங்களுக்குள்ளும் எங்களுக்காகவும் நீர் என்ன செய்ய போகிறீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்கு நன்றி Even சொல்லுகிறோம். as your
people have received your word, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய ஜனங்கள் தங்களுக்குள் உள்வாங்கி இருக்கிற நிலையில் let every one of them move forward with you. இவர்கள் ஒவ்வொருவருமே உம்மோடு கூட வாழ்வில் முன்னேறுவார்களாக. Let them go to the place you call them to go. நீர் இவர்களை போகும்படி அழைத்திருக்கிற இடத்துக்கு போவார்களாக. Let them rise up and go and stand in the place of their calling. இவர்கள் எழுந்து தங்களுடைய அழைப்பின் ஸ்தானத்தில் போய் நிற்பார்களாக. Lord, let your mighty hand come upon them right now. இப்பொழுது உம்முடைய வல்லமையுள்ள கரம் இவர்கள் மேல் வருவதாக. Remove every fear. எல்லா பயங்களையும் நீக்கும். Cast away every spirit of intimidation from them. இவர்களுக்குள்ளாக அச்சுறுத்தல் ஏற்படுகிற மிரட்டுகிற ஆவிகளை அவர்களை விட்டு துரத்தி They will not walk with their head down anymore. இனி இவர்கள் ஒருபோதும் தலைகுனிவோடு தொங்கப்பட்டு நடப்பதில்லை. Because you are with them to lift up their head. இவர்கள் தலைகளை உயர்த்தும்படி நீங்களோடு கூடவே இருக்கிறீர். Let great boldness come upon them right now. மிகப்பெரிய ஒரு தைரியம் இப்பொழுது இவர்களை ஆட்கொள்வதாக. Oh, next day, Lord, next time they go back to work. கர்த்தாவே, இவர்கள் தங்கள் பணிக்கு திரும்பி போகும்போது When உயர்த்துவீராக. they go back to that place of business, இவர்கள் தங்கள் தொழில் வியாபாரங்களுக்கு திரும்பி போகும்போது wherever it is that you are placing them. எங்கெங்கெல்லாம் நீர் இவர்களை வாழ்க்கையில் வைக்கிறீரோ, Oh, when they go there next time, let them feel your courage. இவர்கள் அங்கே போகும்பொழுது உம்முடைய தைரியத்தை உணர்வார்களாக. All this time they may not have known what to say. இதுவரைக்கும் என்ன சொல்ல வேண்டும் இவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். But Lord, according to your word, ஆகிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படியே be with their mouth. இவர்களோடு கூட வாயில் According to இருப்பீராக. your promise, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே in every situation, எல்லா சூழ்நிலைகளிலே, in every dispute, எல்லா சர்ச்சைகளிலே, in every assignment, எல்லா பணிகளிலேயும் teach your people what to say. என்ன சொல்ல வேண்டும் என்று ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து In போதியும். every dealing, எல்லா பேரங்காரியங்களிலே you teach them how to profit. எப்படி லாபம் அடைய வேண்டும் என்று சொல்லிக் That கொடுப்பீராக. everything they put their hands into will prosper. இவர்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் வளம் கொழித்து வாய்ப்பதாக. Lord, even if the enemy comes as a flood, அப்படியே சத்துரு வெள்ளம் போல இவர்களுக்கு எதிராக சீறினார். oh, let the mighty spirit of the Lord raise up a standard against the enemy. வல்லமையான கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருவுக்கு எதிராக வெற்றி கொடி ஏற்றுவீராக. Even if the destroyer comes to the land or wherever they are, அப்படியே இவர்கள் தேசத்தில் இருக்கிற இடங்களிலே சங்காரக்காரன் வந்தாலும் you teach your people how to pass over every danger. எல்லா ஆபத்துகளையும் மேற்கொண்டு எப்படி கடந்து போக வேண்டும் என்று இவர்களுக்கு கற்றுக் Let கொடுப்பீராக. the blood of the Lamb of God be found upon them and their family and their business and their job and all their future. ஆட்டுக்குட்டியுடைய திரு ரத்தம் எப்போதும் இவர்கள் மீது, இவர்கள் குடும்பத்தின் மீது, வீட்டின் மீது, வீட்டார் மீதும், தொழில் வியாபாரம் செய்கிற எல்லாவற்றின் மீதும் காணப்படுவதாக. Let your blood be a wall of a wall like a protection around them. உம்முடைய திரு ரத்தம் இவர்களை சுற்றிலும் பாதுகாக்கும் மதிலாய் உயர்ந்திருப்பதாக. Let your blood be a fortress around them. உம்முடைய திரு ரத்தம் இவர்களை சுற்றிலும் ஒரு கோட்டையாய் இருப்பதாக. You be a wall of fire around them. நீரே உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிரும். This month be a blessed month for every family. எல்லா குடும்பங்களுக்கும் இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருப்பதாக. Let them prosper in the place you place them. நீர் இவர்களை வைத்திருக்கும் இடங்களிலே அவர்கள் செழித்தோங்குவார்களாக. No matter how the needs might look like a mountain, இவர்களுடைய தேவைகள் எவ்வளவுக்கு பெருமலை போல் மலைக்க வைத்தாலும் but your blessing be bigger than that. அதை காட்டிலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் பெரிதாய் உயர்ந்திருப்பதாக. Lord, I pray for all the people who are giving their tithes and the offerings. தசமபாகம் காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். Lord, I pray your mighty hand will come upon them. உம்முடைய வல்லமையான கரம் இப்பொழுது அவர்கள் மீது வரும்படி ஜெபிக்கிறேன். According to your promise in Malachi, மல்கியாவில் உம்முடைய வாக்கின்படியே open the windows of heaven. பரலோகத்தின் பலகணிகளை திறந்தருளும். Shower your blessings upon them and their home and their families and their job and their business. உம்முடைய ஆசீர்வாத பாக்கியங்களை இவர்கள் மீது, இவர்கள் வீட்டின் மீதும், குடும்பத்தின் மீதும், தொழில் வியாபாரங்கள் எல்லாவற்றின் மீதும் பொழிவீராக. That there will not be any room anymore to receive your blessing. இதற்கு மேல் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று வைத்துக் கொள்ள இடமில்லாமல் Let போவதாக. their barns be filled with plenty. இவர்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவதாக. Fill their life with abundance. சம்பூர்ண மிகுதியால் இவர்கள் வாழ்வை Let நிரப்புவீராக. your blessings overflow in their life. இவர்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிந்தோடுவதாக. Bless them and make them a great blessing. இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை பேராசீர்வாதங்களாக. When they come to the end of the month, மாத கடைசிக்கு இவர்கள் வரும்போது let all their needs be taken care and still there be left over in their hands. இவர்களுடைய எல்லா தேவைகளும் நன்றாய் கவனிக்கப்பட்டு சந்திக்கப்பட்டு மீதம் இருப்பதாக. In this new season your people have entered into, உம்முடைய ஜனங்கள் அடி எடுத்து வைத்திருக்கும் இந்த புதிய காலத்திலே let them see your goodness every moment. ஒவ்வொரு சனப்பொழுதும் உம்முடைய தயவை காண்பார்களாக. Let the glory of the Lord always be upon your people. தேவனுடைய மகிமை எப்போதும் உம்முடைய ஜனங்கள் மீது காணப்படுவதாக. You be their strength. நீரே இவர்கள் பெலனாயிரும். You be their wisdom. நீரே இவர்கள் ஞானமாயிரும். You be their guide. நீரே இவர்கள் வழிகாட்டியாய் You be இருப்பீராக. their shepherd of their life. நீரே இவர்கள் வாழ்க்கையின் ஆத்தும மேய்ப்பராய் Let great இருப்பீராக. testimonies come out of every person, every family. ஒவ்வொரு தனிநபர் குடும்பத்துக்குள் இருந்தும் பெரிய பெரிய சாட்சிகள் வருவதாக. Cover them with your precious blood. விலையேற பெற்ற இரத்தத்தால் மூடிக்கொள்ளும். We give you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father,
The sweet fellowship of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பாராக.